எல்லாருக்கும் வணக்கங்க. காலையில் குழந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு போட்டு கீர்த்திக்கு வந்து செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே போயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே. என் கண்மணிகள் எல்லாருக்குமே உமன்ஸ் டே விஷஸ்ங்க. சின்னதோ பெருசோ உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலாமே தவிர அந்த முழு முயற்சி உங்களோடது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு பாதையை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். எவ்வளவோ திறமை இருந்தும் நிறையா பேர் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் தயக்கம். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் தயங்கி தயங்கி நிற்கத்தான் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் வந்து தவற விடுறீங்க. அதனால எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு படுது, உங்களால் அதை செய்ய முடியும்னு தோணுது அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். எனக்காக இதை செஞ்சே தீர்வேன்னு ஒரு பிடிவாதத்தோட ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. இன்னும் பங்குனி மாதமே உறக்கலைங்க, அதுக்குள்ளே வெயில் மண்டையை புழக்குது. உப்புசம் தாங்கவே முடியறதில்ல. அது இந்த மாதமாக இருக்கும்போது சொல்லவே வேண்டாங்க. அதனால் கீர்த்திக்கு இந்த வெய்ய காலத்துக்கு போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக காட்டனில் நைட்டி எடுக்கலான்னு சொல்லி தானுங்க நைட்டி கடைக்கு வந்திருந்தோம். நம்ம சைஸுக்கு சுடிதாரு டாப் மட்டும் இல்லைங்க, இந்த நைட்டி கிடைக்கிறது ஆச்சரியமுங்க. நான் வந்து நேரம் என்னும் போது இல்லைங்க, நம்ம சைஸு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுட்டாங்க. ஒரு 10 பீஸ் தான் இருந்ததுங்க. சரின்னு சொல்லி எனக்கு ஒரு 2 எடுத்துக்கிட்டு கீர்த்திக்கு ஒரு 5-6 எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோமுங்க.